இப்போ ஓடிடியில் ரொம்ப பிஸியாக எல்லாராலையும் பார்க்கப்பட்ட படம் தான் இந்த சம்பவம் அத்தியாயம் 1. இது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லூப் திரைப்படம். நம்ம சிம்பு நடித்தார் பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பு வெங்கட் பிரபு சேர்ந்து நடித்த படம். அந்த படத்தோட கதை மாதிரி தான் இந்த டைம் லூப் படம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேலைக்காக போகிறாரு. அங்கே ஒருத்தரை வண்டியில் இடிச்சிடுறாங்க. இடிச்சோன்னே அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வேலைக்கு சேர்ந்த இடத்துல பல பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பிரச்சனையெல்லாம் உள்ள பல சம்பவங்கள் நடக்கும்போது ஒருத்தர் இறந்துக்கும் கிடக்கிறாரு. அவரை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோவும் அவருக்கு மேலே அதிகாரிகளும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற வேண்டிய சூழ்நிலை வருது. காரணம் என்னென்னா, அங்கே வாக்கி டாக்கியில் ஒருத்தர் உயிரோடு இருந்து என்னை எப்போயாவது காப்பாற்றுங்க, என்னை ரொம்ப சீரியஸாக இருக்கிறேன், என்னை எப்போயாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவங்க உள்ளே இருந்து இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இவங்க உள்ளே போகலாமா வேண்டாமான்னு ஒரு பிரச்சனை. காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிற ஒரு கான்ஸ்டேபிள் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான காடு, இங்கே நம்ம உள்ளே போக வேண்டாம் அப்படி தடுக்கிறாரு. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லுவோன்னே நம்ம ஹீரோவும் அவரோட மேலதிகாரம் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியத்தை வச்சுட்டு போகிறாங்க. அங்கே போக போக தான் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க போய் உள்ளே போகும்போது ஒரு கோயில் இருக்குது, மர்மமான கோயில். அந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு காக்கா கோயில். அதாவது காக்காவை வந்து பார்த்திங்கன்னா கடவுளாக வணங்குறாங்க. அந்த இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறாங்க, என்னை வந்து காப்பாற்றுக்குன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்க போய் பார்க்கும்போது தான் அங்கே ஒரு ஷாக். காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிற இறந்து போயிருக்காரு. இவங்க இறந்து போன ஒருத்தர் தான் இவங்களை வாக்கி டாக்கி மூலயமா உள்ளே கூப்பிட்ருக்காரு. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. காரணம், எங்கடா செத்து போனவர் ஒருத்தர் நம்மளை எப்படி கூப்பிட முடியும்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு என்னென்னா, இவர் கூட வந்தாங்க 3 பேர் இவங்க உள்ளே போகிறாங்க. அதில் 2 பேர் தான் இவங்க உயிரோடு இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இறந்து போனதா இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. இல்லை இந்நேரம் வரைக்கும் நம்ம கூட தானே இருந்தால் இவன் எப்படி இறந்து போயிருப்பான்னு சொல்லி இவங்களுக்கு ஒரே குழப்பம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா படத்தில் பல ட்விஸ்ட்டுகள், பல விஷயங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எல்லா சீனுமும் ரிப்பீட் ஆன மாதிரியே இருக்கும். எப்படி நம்ம சிம்பு நடித்த படத்தில் ரிப்பீட் ஆகிட்டே இருந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இதே சீனு ரிப்பீட் ஆனதுனால கொஞ்சம் போர் அடித்த மாதிரி தான் இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது. அது இல்லாமல் இந்த இடத்த பெரிய லொக்கேஷன் வேறு எல்லாம் எங்கேயும் போல் முழுக்க அந்த காட்டை சுற்றியே தான் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே எடுத்துருக்கலாம். ஏன்னா பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை சில டைம் புரியாமல் தான் போகும். ஏன்னா டைம் லூப் திரைப்படம் போது ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்கும், மறுபடியும் நடந்த சம்பவத்தை திரும்ப நடக்கும். ஆனால் நிச்சயம் இந்த படத்தை ஒரு டைம் நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப நல்லாவே தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட முழு கதையை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இது மட்டும்தான் கதை கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆரம்பம். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு பல குழப்பங்களே ஆரம்பிக்கும். இது எப்படி இவங்க இதிலேருந்து வெளியே வருவாங்க, இந்த சம்பவத்துலேருந்து என்ன நடக்குது, இவங்க எப்படி கிளைமேக்ஸை கொண்டு போய் முடிப்பாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி பலமே இருக்குது. ஒரு படத்தை ஃபஸ்ட்டு அவங்க அந்த கதையை ஆரம்பித்து கொண்டு போயிடலாம், ஆனால் ஆரம்பித்த கதையை கரெக்டாக முடிக்கிறாங்களா அப்படின்றதான் மிகப்பெரிய டவுட்டு. இந்த பாகம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாகன்ற மாதிரி இந்த படத்தோட கதை எண்டிங்கில் முடிச்சிருக்காங்க. இது செகண்ட் பார்ட் வருதான்றதை நாம் பொறுத்திருந்தால் பார்க்கணும். நிச்சயம் இது பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மலையாள ரசிகர்களுக்கு இது நிச்சயம் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட சவுண்ட்ஸும் ஆகட்டும், ஒளிப்பதிவும் ஆகட்டும் ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. அது இல்லாமல் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பாட்டே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி படத்தில் பாட்டு கீட்டில் இல்லாதது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு ஹீரோயினை கொண்டு வந்து அவங்களுக்கு தனியாக ட்ராக் எழுதி அவங்களுக்கு தனியாக கொண்டு போவாங்கமே, முழுக்க ஒரு காட்டுக்குள்ளேயே நடக்கிற விஷயந்தான். பட் இந்த படத்தை பார்க்கும்போது சில ஹாலிவுட் படமும் நமக்கு ஞாபகம் வரலாம். பட் ஏன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த டைம் லூப் படத்தை எடுக்கும்போது இதே மாதிரி தான் நமக்கு தோணும். அதனால் இந்த படம் நீங்கள் நிச்சயம் பார்க்கலாம். இது ஜியோ ஹாட் ஸ்டாரில் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. நீங்களும் பார்க்குறது தான்